வாழ்வொழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வில்லாத இருதயம் இருளாகவே இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் யார் என்று தெரியும், தேவனுடைய வல்லமை இன்னதென்றும் தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதும் தெரியும். ஆனாலும் அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளாமல், அவரை ஸ்தோத்தரியாமல், கனம் பண்ணாமல், அவரை குறித்து சிந்தியாமல், தெரியும், அறிந்திருக்கிறாங்க, ஆனாலும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த மனதில்லாமல், அவரை கனப்படுத்தாமல், ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தனையில வீணரானார்களாம். இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான். தேவனை அறிந்தவர்கள் அவரை துதிப்பார்கள், அவரை ஸ்தோத்தரிப்பார்கள், அவரை விசுவாசிப்பார்கள், அவரை பின்பற்றுவார்கள், அவருக்கு பயந்து நடப்பார்கள். அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறவர்கள் தங்கள் சொந்த சிந்தனையினால், சுய சிந்தனையினால் வீணராகிக் கொண்டு இந்த உணர்வில்லாத இருதயம் இருளடையும் என்று வேதம் சொல்லுது. ஆமா, தேவனை யாரென்று தெரிந்ததுக்கு பின்பதாகவும் அவரை மகிமைப்படுத்தாதிருப்பது உணர்வற்ற ஒரு இருதயத்தை காண்பிக்கிறதா இருக்கு. இருதயத்தில் உணர்வில்லை. அவர்தான் தேவன், அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் மன்னிக்கிறவர், அவர்தான் நம்மை நடத்துகிறவர், அவர்தான் நம்மை வாழ வைக்க, இவையெல்லாம் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சிந்தையில வீணராய் இருக்கிறார்கள். அவருடைய இருதயம் எப்பொழுதும் இருளடைந்தே காணப்படும். தேவன் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய இருதயம் பிரகாசம் அடைகிறதா இருக்கு. உணர்வில்லாத இருதயம் இருளாயிருக்கும் என்று வேதம் சொல்லு. என்ன உணர்வு? அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் என்கிறதை அறிந்தும் அறியாதவர்களை நாம் ஒன்று சொல்ல முடியும். ஆனால் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திராமல் இருக்கிறவர்கள் வீணர்கள் மட்டுமல்ல, அவருடைய இருதயம் இருளாயிருப்பதை உணராதிருக்கிறார்கள். நாம் உணர்ந்தவர்கள் தேவனை துதிப்போமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா, தேவனை கனம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் எங்களை உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டு எங்களை நடத்துகிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சகல கனத்துக்கு துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் அறிந்தபடினால் எங்கள் இருதயம் இருளாகாதபடிக்கு உம்முடைய வெளிச்சத்தினால் எங்களை நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.